ஆர்ஜே ரோஹிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சோசியல் மீடியா முழுக்க இந்த ஒரு விஷயம் தான் சென்சேஷனலா போயிட்டு இருக்கு. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதை பத்தின ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ, டீடைல்டு ரிப்போர்ட் நம்ம ஆர்ஜே ரோஹிணி டாக்ஸ் சேனல்ல ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு ரிசீவ் ஆச்சு. இந்த கமெண்ட்ஸ் அடிப்படையில ஒரு முடிவு எனக்கு கிடைச்சது. அதாவது ஒரு விஷயம் எனக்கு புலப்பட்டது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஹைவேல நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு அந்த ஹைவேல ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு டிராபிக் ஆகுது. பக்கத்துல ஒரு சர்வீஸ் ரோடு லெஃப்ட் எடுத்துட்டு ஆகா ஈஸியா கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா நல்லா ஃபாஸ்டா அந்த சர்வீஸ் ரோட புடிச்சு போயிட்டு இருக்கிறப்ப அந்த டிராபிக்ல முக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் அப்படி லெஃப்ட்ல திரும்பி பாராம் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கழுவி கழுவி ஊத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதை நான் கனெக்ட் பண்ணி பாக்குறேன். எல்லாருமே ஒருத்தர் மேல மட்டுமே தப்பு சொல்லி அவங்கதான் குற்றவாளி அப்படின்னு சொன்னப்ப நான் அதுக்கு கான்ட்ராஸ்டா சில விஷயங்களை முன் வச்சேன். அது சும்மாலாம் முன் வைக்கல. ஏதோ எனக்கு கண்டென்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே அடிச்சு விட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அது அடிப்படையில் உண்மை கிடையாது. அதுக்கான காரணத்தை நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்திடுறேன். உண்மையிலேயே குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில பிரியங்காவிற்கும் மணிமேகலைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுடனே தனிப்பட்ட முறையில 2 பேருக்குமே மெசேஜ் போட்டு இதை பத்தின ஒரு கிளாரிபிகேஷன் உங்ககிட்ட கிடைக்குமா அப்படிங்கறத கேட்டேன். பட் அந்த சைடு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கறதுனால அந்த பர்டிகுலர் எபிசோடுல அவங்க கூட உடன் இருந்த நண்பர்கள் சிலருக்கு தனிப்பட்ட முறையில கால் பண்ணி என்ன நடந்தது அப்படிங்கிற விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க நட்பு நிமித்தமா நான் சொல்றேன், இதை ரெக்கார்ட் பண்ண வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால நான் யாருடைய காலையும் ரெக்கார்டிங் பண்ணல. கிட்டத்தட்ட 1-2 பேர் இல்ல, 4-5 பேருக்கு மேல என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகுதான் அந்த டீடைல் ரிப்போர்ட் அப்படிங்கறத நான் சப்மிட் பண்ணிருந்தேன். ஒரு பக்கம் பிரியங்கா பண்ண விஷயத்தையும் நான் குறிப்பிட்டிருந்தேன், இன்னொரு பக்கம் மணிமேகலை பண்ண ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தேன். பட் என்னன்னா, ஒட்டுமொத்தமா சோசியல் மீடியா சப்போர்ட் முழுக்கவே மணிமேகலைக்கு ஆதரவா இருந்ததுனால பிரியங்காவை முன் வச்சு நான் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நியாயப்படுத்தி சொல்லியிருந்ததை நிறைய பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கறத நான் பார்க்க முடிஞ்சது. சோ நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், இங்க யாரு முதல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்களோ அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு. அதுக்கு பின்னாடி அமைதியா இருக்கிறவங்களுக்கு பின்னாடி எல்லாமே பயங்கரமான ஒரு கள்ளத்தனம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அடிப்படையில் அது கிடையாது. அதுக்கு கான்ட்ராஸ்டான சில விஷயங்களும் நடந்திருக்கு அப்படிங்கறதா என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருந்தேன். பட் இப்ப எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ கிளிப்பு ரிலீஸ் ஆகி பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. அந்த ஆடியோவுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியான சென்சேஷனல் நியூஸா இந்த விஷயம் கன்வெர்ட் ஆச்சு. அதாவது எக்ஸ்தலம் மாதிரியான அக்கௌண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் மணிமேகலை அப்படின்ற விஷயம் ட்ரெண்டிங் ஆகிற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்தது. ஸோ இந்த ஆடியோ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் எனக்கு தேவைப்பட்டது. மீண்டும் மீண்டும் அந்த ஆடியோ போட்டு கேட்ட பிறகுதான் ஒரு விஷயம் என்னால கெஸ் பண்ண முடிஞ்சது. அதாவது த்ரூ அவுட் ஒரே மாதிரி கண்டினியூஸா இருக்கக்கூடிய ஒரு ஆடியோவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ. அதை நிறைய ஒரு டிபிக்கலா ஒரு ஆடியோ இன்ஜினியர் கிட்டயே அனுப்பி இது எடிட் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிராஸ் செக் பண்ணோம். அவங்க சொன்ன கருத்துப்படி அந்த ஆடியோ எடிட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணது யார்? ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஷோல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சம்பந்தப்பட்ட அந்த சேனலுடைய நிர்வாகத்தின் தரப்புலையும் அந்த ப்ரொடக்ஷன் தரப்புல மட்டும்தான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். சோ சண்டை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் பர்டிகுலரா ஒரு போர்ஷன் மட்டும் வெளியில லீக் ஆயிருக்கிறதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இங்க வருது. சோ இதுல இன்னொரு அனாலிசிஸ் பண்ணி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா மணிமேகலைக்கு ஆதரவாதான் வந்த எல்லா கமெண்ட்ஸும் வந்திருக்கிறது. பிளஸ் அந்த ஆடியோலயும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பொலைட்டா சில இடங்கள்ல பேசுறாங்க, சில இடங்கள்ல உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான விஷயங்களும் பாஸ் பண்றாங்க. பிரியங்காவுடைய தரப்புல பாத்தீங்கன்னா பயங்கர ரக்கடா ஆமா மணிமேகலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லவுடா வாய்ஸை ரைஸ் பண்ற மாதிரியான சில விஷயங்களும் மிக்ஸ் ஆகிருக்கு. சோ இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடிட் செய்யப்பட்ட ஒரு விஷயம் சில பேரை திட்டம் போட்டு ஓகே அவங்கள வேலை குற்றம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. சப்போஸ் ஒரிஜினலான ஒரு ஆடியோ உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன தயக்கம் இருக்கு? அப்ப எடிட் பண்ணப்பட்ட பகுதிகளில் நீங்க என்ன ஒரு விஷயத்த ரைஸ் பண்ணி பேசுனீங்க, என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துனீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என் பக்கம் இருக்கு.
குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வியும் இருக்கு. அதாவது இந்த நிகழ்ச்சியோடைய முந்தைய சீசன், தற்போதைய சீசன் எல்லாத்துலயுமே கோமாளிகளை தான் முதலா முன்னுரிமை படுத்துவாங்க. அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கண்டஸ்டன்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து முன்னிலைப்படுத்துவாங்க. ஸோ ஆங்கர் அப்படிங்கிற பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் தான் இருக்கும். அதையும் மீறி அந்த குக் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஆங்கரா இருக்கக்கூடிய ரக்ஷனோ மணிமேகலையோ இதுக்கு முன்னாடி ஆங்கரா இருந்த நிஷாவோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன குறும்புத்தனங்கள் அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதமா இருக்கிறப்ப அதை ஹைலைட் பண்ணி அந்த எபிசோடுக்கு தேவையான அளவுக்கு கண்டென்ட்டா அதை ஆட் பண்ணுவாங்க. மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய சீசன்கள்ல அவங்க கோமாளியா நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பிளே பண்ண சோட்டா பீம் கேரக்டரா இருக்கட்டும், காஞ்சனா கேரக்டரா இருக்கட்டும், சாண்டி மாஸ்டரோட கெட்டப்பா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டாப் நாச் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த எபிசோட்ல வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மற்ற கோமாளிகளுடைய பெர்ஃபார்மன்ஸை விட மணிமேகலைய அதிகப்படியாவே முன்னிறுத்தி காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து டெடிகேட்டடா ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மெயினான காரணமா நான் பாக்குறேன். சோ அப்படி ஒரு பெர்ஃபார்மரா ஒரு கோமாளியா தனக்கு கிடைச்ச வாய்ப்பை மிகச்சரியா பயன்படுத்துற மணிமேகலை ஆங்கரா கன்வெர்ட் ஆன பிறகு அவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஆங்கருக்கான ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது, கோமாளிகளை வெல்கம் பண்றது, ஜட்ஜஸை வெல்கம் பண்றது, கண்டஸ்டன்ஸை வந்து வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்றது, ஸ்பான்சர்ஷிப் என்ன அப்படிங்கறத சொல்றது, இந்த வாரம் வந்து பெஸ்ட் குக் யாரு அப்படிங்கிற குக் ஆஃப்கான விஷயங்கள் சொல்றது, அப்புறம் வந்து டைம் அப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கன்வே பண்றதுங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ மணிமேகலைக்கு இது எல்லாமே தெரிஞ்ச பிறகுதான் இதை அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள வந்து ஆங்கரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல எந்த அடிப்படையில தனக்கான முன்னுரிமை வந்து கெட்டு போயிடுதாகவும் அதுல வந்து அதிகப்படியான குறுக்கீடு வந்ததாகவும் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கறதுலயும் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஓகே. மீன்வைல் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா தேஷ்பாண்டே ஆங்கர் கிடையாது. இந்த சீசன் 5ஓட கண்டஸ்டன்ட். முக்கியமா சொல்லணும்னா தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் வந்து முன்னுரிமைப்படுத்தி பண்ணக்கூடியதுக்கான எல்லா கண்டென்ட்டையும் கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. அப்ப யாருக்கு வந்து ஸ்பேஸ் அதிகம் அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. சோ ஆங்கர் வேலை வந்து அவங்களுக்கு, சோ இதுல கிடைச்ச இடத்துல எல்லாம் ஸ்கோர் பண்ணக்கூடிய வேலை எனக்கு அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்ததுனாலதான் நிறைய இடங்கள்ல வந்து ஓவர் டூ பண்றதுக்கான ட்ரை வந்து பண்ணிருக்காங்க. பட் இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயத்தையும் வந்து இந்த இடத்துல நான் முன்னிலைப்படுத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய நிகழ்ச்சிகளையும் சரி, இந்த சீசன்லயும் நிறைய எபிசோடுகளையும் சரி, பிரியங்கா தேஷ்பாண்டே நிறைய இடங்கள்ல டாமினண்டா இருந்திருக்காங்க. ஆக நான் இன்னைக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பிரியங்காவிற்கும் மணிமேகலைக்கும் நடந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க பத்திக்கிட்டு எரியற அளவுக்கும் பலர் வந்து இதை பத்தி பேசுறதுக்குமான ஒரு கண்டென்ட்டா மாறிடுச்சு. இதுல மணிமேகலை தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்திருக்கு, அப்புறம் வந்து ஒரு லீக்டு ஆடியோ வந்திருக்கு. அதுக்கு பின்னாடியில யார் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியல. ஆனா பிரியங்கா தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த விதமான கிளாரிபிகேஷன் வீடியோ ரிலீஸ் ஆகல. அவங்க எதுக்குமே ரியாக்டும் பண்ணல. ஒருவேளை அதாவது நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா பிரியங்காவை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு மட்டும் எடுத்திருந்தா அவங்களுக்கு சாதகமான பல விஷயங்களை வந்து அடுத்தடுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இது இப்படியே முடிஞ்சு போயிடட்டும், இது வந்து இதை பெருசா நம்ம பேசி இன்னும் மேற்கொண்டு வந்து கிளற வேண்டாம் அப்படின்னு நினைச்சா இது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம சைலண்டா இருந்துட்டு வர்ற வாரம் வந்து வைல்ட் கார்டு எபிசோட முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஃபினாலேவே வந்து முடிச்சுட்டு சைலண்டா வந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து எதிர்த்தரப்புல வருது அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம அடுத்தடுத்து என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிற சில விஷயங்களை கெஸ் பண்ண முடியும். ஆக ரெண்டு பக்கமுமே தவறுகள் இருக்கு. அத யாரோ ஒருத்தருக்காக வந்து இவங்க தான் கரெக்ட்னும், யாரோ இன்னொருத்தருக்காக வந்து இவங்க ரொம்பவே தப்பு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வர வேணாம். ஈக்குவலா வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேர் தரப்புலையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ்ல பண்ணதே 5 வீடியோ தான். அந்த 5வது வீடியோக்கே வந்து இப்படி அதிகப்படியான வன்மத்தை சம்பாரிச்ச ஒரு ஆள் வந்து நானா தான் இருப்பேன். ஏன் அப்படின்னா ஒரு சாராராவே போயிடாதீங்க, இன்னொரு பக்கத்துக்கும் காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி 2வது பக்கமா இருக்கிறதையும் கொஞ்சம் விசாரிக்கலாமே அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் அந்த வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். பட் எப்பவும் போல பாரபட்சமே பார்க்காம சேத்துல சாணியை சேர்த்து முக்கியடிச்சு பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தீங்க. பட் எந்த வகையில நான் வந்து ஹர்ட் ஆகல. when it is perfectly all right,
கண்டிப்பா வந்து அதை நான் எடுத்துக்கக்கூடிய சூழல்ல தான் இருக்கேன். டெஃபினட்டா வந்து ஓகே இது வந்து ரொம்ப ஒர்த்தான விஷயம். அதை கண்டிப்பா வந்து மைண்ட்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் பக்குவத்துல தான் நான் இருக்கேன். ஸோ அந்த வகையில் அந்த வீடியோவுக்கு வந்த சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து படிச்சு உங்களுக்கான கிளாரிஃபிகேஷனையும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல வந்த கமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ யாருமா கோமாளி புதுசா இருக்கிற, எங்க இருந்து வந்த நீ, இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்ததே இல்லையே, என்ன இருக்குது நீ எல்லாம் வந்து சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போட்டுட்டு இருக்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஸோ இதுல வந்து நான் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த வந்து சொல்லே ஆகணும். ஏதோ இன்னைக்கு நேத்து வந்துட்டு யூடியூப்ல எல்லாரும் பயங்கரமா பணம் சம்பாதிக்கிறாங்க, அதனால நம்மளும் சேர்த்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம், பயங்கரமா வருமானம் வரும் அப்படிங்கிறதுக்காக போனா போகுதேன்னு 10ஓட 11 சேனல்லாம் ஆரம்பிக்கல. 17 வருஷம் முழுமையாக ஜேர்னலிசம் படித்து ஒவ்வொரு டிஜிட்டல் மீடியாலையும் பத்திரிகை துறையிலையும் சேட்டிலைட் சேனல்லையும் ப்ராப்பரான ஒரு ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணி ஆர்ஜேவா இருந்து விஜேவா இருந்து மூவி ரிவ்யூவரா கன்வெர்ட் ஆகி ஒரு டீமை லீட் பண்ணக்கூடிய ஹெட் போஸ்டிங்லையும் இருந்து 17 வருட மீடியா அனுபவத்தை வைத்து இதற்கு பிறகு இந்த உழைப்பை எனக்கானதா வச்சுக்கலாம். ஓகே ஒரு 6 மாத முயற்சி என்னுடைய ப்ராப்பரா வந்து ஒரு ஓன் சேனலுக்கான முயற்சியா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை தைரியமா ரிசைன் பண்ணிட்டு இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஆர்ஜே ரோஹிணி முழுமையாக பிரியங்கா தேஷ்பாண்டேவாக மாறிய தருணம். பிரியங்கா வந்து உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்தாங்களா? பேட்டா எங்க மாத்தர்றாங்க, வெறும் பொங்கலும் புளியோதரை. ஏங்க உங்களுக்கே இந்த கமெண்ட் போடுறப்ப தெரியலையா? ஜஸ்ட் 450 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கு தான் நெருங்கிட்டு இருக்கிறேன். இதுல வந்து என்னது எனக்கு பேமெண்ட் வேற எடுத்து அந்த அம்மா வந்து எங்க ஃபாரின்ல இருக்காங்க, அவங்க வந்து ஷோ எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஹாலிடே வெக்கேஷன் போயிருக்காங்க, அவங்க வந்து எனக்கு டிரான்சாக்ஷன் வேற பண்ணாங்கிறத வேற ஒரு கமெண்ட்ல போட்டு ஏங்க சோகத்தை கிளறாதீங்க. அதிகப்படியா பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற கமெண்ட்ஸ்களை தான் வந்து அதிகமா பார்க்க முடியுது. அப்படி ஒருவேளை இப்படி பேசி பயங்கரமான பல பேமெண்ட்களை எல்லாம் வந்து சூட்ட முடியும் அப்படின்னா நான்லாம் வந்து எப்பயோ சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எக்கச்சக்கமா வந்து டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து ஓஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் போஸ்டிங்ல உட்காந்துருப்பேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் நேச்சுரலா வரல அப்படிங்கிறதுனால தான் இப்போ ஆரம்பிச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, இதுல நானே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரியங்கா வந்து குரூப்பிசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, இந்த குரூப்ல இவளும் விஜய் ஷாவும் ஒண்ணுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு. பாவம் அந்த, ஆனா ஷா எனக்கு வந்து நல்லா தெரியும், ஏன்னா நாங்க 2 பேருமே வந்து ஒரு எஃப்எம் ஸ்டேஷன்ல வந்து ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ கலீகா இருந்ததுனால எனக்கு அவரை தெரியும், அவருடைய சேனல்ல வந்து நான் பார்த்திருக்கேன் ஷார்ட் பூத்ரியில வந்து. ஆனா நான் தான் சொன்னேன்ல, இங்க எல்லாருமே வந்து ஒரு பக்கம் நோக்கி போறப்ப அந்த கூட்டத்துல நீங்க டிராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் வந்து சேஃப் ஜோன்ல இருப்பீங்க. ஒருவேளை அங்கிருந்து மாறிட்டு இந்த வேலை வந்து டைவர்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்க வந்து கழுவி ஊற்றப்படுவீர்கள். அதுக்கு வந்து இது ஒரு விஷயமா வந்து உதாரணமா தான் நான் பாக்குறேன். திரும்பி திரும்பி நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் யாருக்கும் சொம்படிக்கல, யாருக்கும் சிங்சாவும் பண்ணல. 2 பக்கமும் இருக்கு, 2 பக்கத்தையும் விசாரிங்க, அவ்வளவுதான் என்னுடைய பதில். ஓகே, பயங்கரமான கமெண்ட். 388 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு இவ்வளவு அநியாயமா பேசி பாதிக்கப்பட்டவங்களை பற்றி நீ பொய் பேசுனா இருக்கிற சப்ஸ்கிரைபரும் போயிடும் சொல்லிட்டேன், அப்புறம் ரிப்போர்ட் அடிங்க அப்படின்னு. அடப்பாவிகளா, நானே 17 வருஷம் கையிறது ஏதோ கையில காலெல்லாம் உழுது 1 லட்ச ரூபா கான்ட்ராக்டரா, மண்ணள்ளி போட்டாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில பட்டு தெரிஞ்சதுக்கு பிறகுதாங்க இப்படி ஒரு விஷயம் வந்து நான் வந்து சொந்த முயற்சி பண்ணிருக்கிறேன். இங்க கண்டதை பேசுறதுக்கும் மக்கள் நிறைய பேர் மனசுல நினைக்கிற மாதிரி பேசுறதுக்கும் பல பேர் இருக்காங்க, ஆனா நல்லதை பேசுறதுக்கு ஆட்கள் குறைவா இருக்காங்க. நீங்க என்னோட சேனல்ல இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோக்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா யாரை பற்றியும் தரக்குறைவா எந்த வார்த்தையும் பயன்படுத்தி நான் பேசினதே கிடையாது. அதே மாதிரி இவங்கதான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த இடத்துலயும் முடிவு சொன்னதும் கிடையாது. அதனால இப்பதான் ஆரம்பிக்கவே செஞ்சிருக்கிறேன், அதுக்குள்ள இழுத்து மூடி வந்து பொழப்ப ஊத்தி மூடிடாதீங்க, பார்த்து பண்ணுங்க. நீங்க இப்படி ஒரு பொசிஷன்ல இருந்திருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. எஸ், மணிமேகலை இருக்கக்கூடிய அதே பொசிஷன்ல நான் இருந்தேன். எனக்கும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து அப்படி ஒரு பெரிய இக்கட்டான சூழல் வந்தது. என்ன ஒரே ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மணிமேகலைக்கு ஆதரவா இவ்வளவு பேர் மக்கள் வந்து இருக்காங்கல்ல, அன்னைக்கு எனக்கு ஆதரவா என் கூட என்னுடைய அலுவலகத்துல ஒருத்தர் கூட வரல. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய வேலையை வந்து காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழல்ல அவங்க எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. ஒருவேளை உடன் இருந்த ஒருத்தராவது, அதாவது தன்னுடைய வேலையை பற்றி கவலைப்படாமல் எனக்கு வந்து நடந்த பிரச்சனைக்கு வந்து சின்னதா ஒரு குரல் கெடுத்து இவங்க பக்கத்துல நியாயம் இருக்கு, அதுக்கு வந்து எனக்கு நல்லா தெரியும், நான் சாட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நானும் வந்து அந்த சூழலை வந்து வெற்றிகரமா கடந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில பண்ணிருப்பேன். நீங்க கமெண்ட் போட்ட உங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன்.
இந்த மாதிரி ஒரு சூழலும் சரி, இதை விட மோசமான ஒரு சூழலையும் சரி இத்தனை வருட மீடியா வாழ்க்கையில கடந்து வந்து இந்த இடத்தில் நிற்கிறேன். ஆல்ரைட். ஸோ ரோகிணி டாக்ஸ்ல வந்து இந்த வீடியோ வந்து இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் 2 சைடும் தான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ மணிமேகலைக்கு வந்து எதிரான ஒரு விஷயமாவோ, இல்ல பிரியங்காவிற்கு பெரிய சொம்பை தூக்கியோ, இல்ல விஜய் டிவிக்கு வந்து எனக்கு அடுத்தது அவங்க தான் வாழ்க்கை கொடுக்க போறாங்க, என்னை ஏதோ ஒரு பிக் பாஸ்ல சேர்த்து விட்டுருவாங்க, அடுத்து குக்கு வித் கோமாளியில கூப்பிட்டுருவாங்க, இந்த மாதிரியான சில்லித்தனமான சில விஷயங்கள்லாம் மனசுல வச்சுக்கிட்டோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு வீடியோ கிளாரிபிகேஷனா போடல. இன்னொன்னு வெறும் வியூஸுக்காக வந்து இப்படியெல்லாம் வந்து மாற்றி போனாதான் சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறதையும் சொல்லல. ஒருவேளை வியூஸுக்காக மட்டும் அப்படின்னு நினைச்சா கூட்டத்தோட கும்பலா கோவிந்தா போடுற மாதிரி இந்த பக்கம் போய் தான் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம். பட் அதை கான்ட்ராஸ்டா பண்ணதுக்கு முக்கியமான காரணம் 2 பக்கத்துக்கான விளக்கத்தையும் வந்து தெளிவா சொல்லணும், அதற்கான கிளாரிபிகேஷன் சரியா இருக்கணும், அதற்கான இன்வெஸ்டிகேஷனும் சரியா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு பாத்வேல தான் சில விஷயங்கள் வந்து முன் வச்சேன். அதோட கண்டினியூஷனா தான் இந்த வீடியோலயே சில பாயிண்ட்ஸ் வந்து முன் வச்சிருக்கேன். ஆக மொத்தம் நான் சொல்ல வருது ஒரே ஒரு விஷயம் தான். நியாயம் வந்து மணிமேகலை பக்கமாவும் இருக்கலாம், பிரியங்கா பக்கமாவும் இருக்கலாம். எது என்ன அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வந்து வெளிச்சத்துக்கு வரும். யார் பக்கம் உண்மை இருக்குதோ அவங்க தரப்புல இருந்து அது வெளிச்சத்துக்கு வரப்போறது உறுதி. ஆக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். மறக்காம ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ரோஹிணி.